எங்க டெல்லி பயணம் என்னது கட்சியுடைய கட்டமைப்பு, தேர்தலுடைய உத்தி, 40 தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டியதை பத்தி ஒரு ஆய்வு கூட்டம். இது ஏற்கனவே பிக்ஸ் பண்ண கூட்டம். இதுல நம்ம தமிழ்நாட்டுல ஊடகங்களும் பத்திரிகைகளும் ரொம்ப தவறா சித்தரிச்சு தவறான கருத்துக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. ஆத்தென்டிக்கா இருக்கிற செய்தியை நீங்க வெளியிடுங்க. நாங்க யாரும் அது மாதிரி ஆத்தென்டிக்கா எதுவும் சொல்லல. அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னவோ எழுதுறீங்க. இது அரசியல் ஒரு நாகரிகமான செய்தி கிடையாது. நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட தொடர்ந்து 4வது 5வது முறையா ஒரு வெற்றி கூட்டணியா அது அமைஞ்சிருக்கு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க புது டெல்லியில எங்க தலைவர்கள். எங்க எங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதற்காக யூகங்கள் நீங்க பாட்டுட்டு ஏதாவது ஒண்ணு செய்தியை போடுறது, பரபரப்பு ஏற்படுத்துறது, தயவு கூர்ந்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் இது மாதிரி ஒரு ஆத்தென்டிக்கான அங்கீகரிக்கப்பட்ட செய்தி நாங்க கொடுக்காம எதையும் யூகத்தின் அடிப்படையில் வெளியிட்டு குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம். வேற யார் படுத்துறாங்க? 26ஆம் தேதி தலைவர் நினைவுடன் இல்லையே போனதுனால உங்களை தேடுனாங்க. ஒரு நாங்க மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் அமைச்சர்கள்கிட்டையும் தொலைபேசியில அன்னைக்கு முன்னாலே சொல்லிட்டு இந்த 26ஆம் தேதி இந்த நிகழ்வு இருக்கு. 27ஆம் தேதி காலையில பாம்பன்ல ஆர்ப்பாட்டம் ராமேஸ்வரத்துல. அதையும் நாங்க முன்னாடி அறிவிச்சிருந்தோம். எங்க ப்ரோக்ராம் இப்படிதான் இருந்துச்சு அது. ஆனா இவங்க இந்த ஆலோசனை கூட்டம் வச்சதுனால தவிர்க்க முடியாம போனோம். நான் ஏற்கனவே பிரஸ் ரிலீஸ் பண்ணிட்டு போனேன். எங்களுடைய முன்னாள் தலைவர்கள் அண்ணன் ஈவி.கே.சா. இளங்கோவன், அண்ணன் கிருஷ்ணசாமி, அண்ணன் திருநாவுக்கரசர், அண்ணன் தங்கபாலு எல்லாம் கலந்துக்குவாங்க. எங்க சட்டமன்ற உறுப்பினர்லாம் நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. அண்ணன் தங்கபாலு கலந்துருக்காரு, பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் கலந்துருக்காங்க, எல்லாம் கலந்துருக்காங்க. ஏன் நீங்க எங்க உறவுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படி இப்படின்லாம்? எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மாண்புமிகு முதலமைச்சரும் ஒரு உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி ஒருவர் மீது நம்பிக்கை வைத்துட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டாம். நல்ல மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு இழுபறியும் இல்லைங்க. எப்படி நின்றுட்ட போகுது? 2019ஆம் ஆண்டு என்னைக்கு கையெழுத்து போட்டோம் நாங்க? நீங்க சொல்லுங்க. 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் எந்த தேதியில ஒப்பந்தம் போட்டோம்? மார்ச் மாசம் தான் போட்டிருக்கோம். அவசரம் இல்லையே, இன்னும் நாட்கள் இருக்கு, நோட்டிபிகேஷன் வரல, இன்னும் தேர்தலுடைய ஆணையம் எதையும் தெளிவுபடுத்தல. நாங்க சரியா இருக்கிறோம், சரியா போயிட்டு இருக்கோம். இப்ப தெரியும், இப்போ 1 or 2 daysல எப்ப பேசுறோம் சொல்லுங்க. இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்பது இந்தியாவை மேன்மை அடைய கூடாது என்றுதான் அர்த்தம். அதுக்கு உண்மைக்கு புறம்பாக பேசுபவர்கள் இப்ப ஏற்கனவே அம்ரூத் இந்தியான்னு ஒரு திட்டத்துல நவம்பர் மாசமே அடிக்கல் நாட்டி திருவாரூர்ல வேலை நடந்துட்டு இருக்கு. அரசியலுக்காக ஒரு மாயை ஏற்படுத்தி பல்லடத்துல போயிட்டு இப்போ அம்ரூத் இந்தியா திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறாரு. எய்ம்ஸுக்கு எத்தனை முறை நாட்டினாங்களோ, எவ்வளவுக்கு உண்மைக்கு புறம்பா செஞ்சாங்களோ, அது மாதிரி எல்லா திட்டங்களும் உண்மைக்கு புறம்பா செய்யறதா பாஜக பிரதமருடைய வேலை. ரைட்? ஆளை பிடிச்சி பார்ப்பாங்க, எல்லா வலையும் விரிப்பாங்க, இடி அனுப்புவாங்க, அவங்க நண்பர்கள் ஐடி அனுப்புவாங்க, சிபிஐ அனுப்புவாங்க, நம்பிக்கையோடு இருப்பாங்க வந்துருவாங்கன்னு. அது ஆர்எஸ்எஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தான், பயம் உள்ளவர்கள். இந்திய தேசிய காங்கிரஸ்ல பயமற்ற கன்றுகளாகத்தான் எல்லா தலைவரும் இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.